அனைவருக்கும் வணக்கம். டெல்லி சென்று வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பல மாற்றங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பா அவருடைய சுற்றுப்பயணத்தை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரத்து செய்திருக்கிறார். அதே போல டெல்லிக்கு எதற்காக சென்றார் என்கின்ற கேள்விக்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை. ஆனா தமிழக மக்களிடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னையும் தன்னுடைய சம்பந்தியையும் எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள், அதற்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் உங்களுக்காக விட்டு கொடுக்க செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று வாக்குறுதியை கொடுப்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்றதாக தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அபகரிக்கணும், அதிமுகவிற்கு தான் தலைமையாக இருக்கணும், யாரும் நமக்கு போட்டியாக வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒற்றை இலக்கை மையமாக வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2022 ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி இரட்டை தலைமைகளாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைகளை ஒற்றை தலைமையாக மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை அந்த போலி பொதுக்குழுவின் வாயிலாக நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த அத்தனை தேர்தல்களிலையும் தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய வேளையில 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சேலம் இல்லத்திற்கே சென்று ஒற்றுமைக்கான விஷயத்தை வலியுறுத்தினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை எதையுமே கேட்க தயாராக இல்லாம அதை தட்டி கழிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய வேலையில தான் செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று முன்னாள் அமைச்சர், கழகத்தினுடைய மூத்த முன்னோடி, புரட்சி தலைவர் அவருடைய காலத்து அரசியல்வாதி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. கட்சி ஒன்றுபட வேண்டும், பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் சொன்னார். அதே போல ஏறக்குறைய 10 நாள் நான் கெடு கொடுக்குறேன், அதற்குள்ளாக ஒன்றுபட்ட அதிமுகவிற்கான அந்த முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது பொதுச் செயலாளர் அவர்கள் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கல அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நானே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்தார். ஓரிரு நாட்களுக்கு பின்பு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்து கொண்டார். ஆனால் இதுவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்படவில்லை. இப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசிட்டாரு, அப்ப அவரை கட்சியிலிருந்தே நீக்கிட்டு போயிட வேண்டியதானே? ஏன் நீக்கல? ஏன் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய ஒற்றை நபருடைய கருத்து மட்டும் அது அல்ல. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்பது ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளிடத்திலையும் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களிடத்திலையும் இருக்கக்கூடிய கருத்து. ஆயனால முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து பலர் அந்த கோரிக்கையை முன்வைத்து வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க. ஆகையினால முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை நீக்க முடியாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணம் ரத்திற்கும் மத்திய அரசிற்கும் ஒரு தொடர்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியா என்டிஏ கூட்டணியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்த வேண்டும், 2026 திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்துல தான் இந்த கூட்டணியே அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வகையில பிரிந்திருக்கக்கூடிய சக்திகளை கட்சியில சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணியானது பலவீனமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால் 2021 நாங்க சொன்னோம் டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணியில சேர்த்துக் கொள்ளுங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கும், அதே போல 3வது முறையாக நீங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் நீங்க இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். அதையும் நீங்க கேட்கல. ஆகையினாலதான் 2021 3வது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்பை இழந்தது. அதே போல 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியை முறிச்சுட்டு நீங்க வெளியில போனீங்க. நாம அந்த கூட்டணியை முறிக்காம சேர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருந்தோமே ஆனால் உறுதியாக 10 to 15 நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றிருக்கலாம். அதே போல மத்திய அமைச்சரவையில அதிமுகவை சேர்ந்த எம்பிக்களுக்கும் இடமானது கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி நாங்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் கேட்காம உங்களுடைய விருப்பப்படி எடுத்த முடிவுகள் அனைத்துமே தோல்வியை தான் கொடுத்திருக்கிறது. ஆகையினால வரக்கூடிய 2026 அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும். அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கவில்லை என்றால் உங்களை தவிர்த்து விட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க உங்களுடைய மூத்த நிர்வாகிகள் தயாராகி விட்டாங்க. ஆகையினால உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல உங்களுடைய சுற்றுப்பயணத்திற்கு நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் வரக்கூடிய கூட்டம் பணம் கொடுத்து கூட்டி வரக்கூடிய கூட்டம் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இந்த கூட்டத்தினால 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல வாக்குகளை நம்ம பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. பணம் கொடுத்தா யார் வேண்டாலும் கூட்டத்தை கூட்டலாம், அது வாக்காக மாறுமா என்பதுதான் தெரியாது. எங்களுடைய பேச்சை கேளுங்கன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லி அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. நாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்புகிறாரா இல்லையா என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது.
ஏன் அப்படின்னா சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் மீண்டும் 2026 அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளாக நமக்கு தெரியல. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி சுயநலமாக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சம்பந்தியினுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக அதிமுகவை அழித்துக் கொண்டிருப்பது அப்பட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தெரிகிறது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை மாற்றப்பட வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும், இருவரும் தங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் 2026 அமைத்தே தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதிமுக தொண்டர்கள் பயணிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுவரை வலதுகரமாக, எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனசாட்சியாக தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை கருத்தாக பேசி வந்தவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். அப்படிப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இன்னும் ஓரிரு தினங்கள்ல திமுகவில் போய் இணைய போவதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டன. விரைவில் அந்த இணைப்பானது நடைபெறும் என்றும் சொல்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கக்கூடியவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு அப்படின்றத நம்பலை என்பது ஜெயக்குமார் அவருடைய திமுக தாவல் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி 2026 அந்த தேர்தல் களத்திற்கு போனா தோல்விதான் அப்படின்றது தற்பொழுதே தெரிகிறது இல்ல. அப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி போகணும்? எதற்காக அந்த தோல்வியை நம்ம பெறணும்? வெற்றிக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்திற்காக விலை போன முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுறாரு சேலத்துல. கட்சியிலிருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, கட்சி பிளவுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு. யாரும் பிளவுலாம் படல, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீக்கப்பட்டவங்க போய் தேர்தலில் நின்றாங்கல்ல, அவங்களால வெற்றி பெற முடிந்ததான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள். அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், நீங்க அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க, பிளவு இல்ல, அவர்களை நீக்கியதால எங்களுக்கு எந்த ஒரு வாக்கு இழப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல. அப்ப இந்த தலைவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், அவங்க போட்டியிட்ட தொகுதியில அதிமுக இரட்டை இலை சின்னத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கிய ஒரே காரணத்திற்காக 3வது இடத்துக்கு போகுது, டெபாசிட்டை இழக்குது. அப்ப இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமை திறன் இருக்கிறதா? ஒரு தலைவர் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லயும் அனைத்து தொகுதிகளிலையும் அந்த தலைவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கணும். அந்த செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா? சேலம் மாவட்டத்தில் மட்டும் அந்த செல்வாக்கு வச்சிருந்தாரு. அந்த செல்வாக்கு வச்சு கூட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த சேலத்துல கூட வெற்றி பெற்று தர முடியல. அப்ப இவர் என்னங்க தலைவர்? இவரை முன்னிலைப்படுத்தி 2026 தேர்தல் களத்திற்கு போனோம் அப்படின்னா தோல்வி மட்டும்தான் கிடைக்க போகுது அப்படின்றது ஊர்ஜனமாக தெரிகிறது இல்ல. இத்தனையும் தெரிந்து ஆர்பி உதயகுமார் பேசுறாருல, அந்த ஆர்பி உதயகுமார தேனி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டார்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த 2 தொகுதியில டெபாசிட் வாங்கல ஆர்பி உதயகுமார். அவர்கிட்ட தான் நம்ம கேட்கிறோம், நீங்க எடப்பாடி பழனிசாமி வக்காலத்து வாங்குறீங்கல்ல, உங்களை 2 தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டாங்கல்ல, உங்களால என்ன சாதனை புரிய முடிஞ்சுச்சு? இல்ல 2வது இடத்தாவது பிடிக்க முடிஞ்சா? இல்ல டெபாசிட் தான் காப்பாற்ற முடிஞ்சா? அப்ப நீங்க எல்லாம் தோல்வியின் முகமாக இருக்கக்கூடிய, துரோகத்தின் சக்திகளாக இருக்கக்கூடிய, துரோகத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களும் நீங்க எல்லாம் ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி நாங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வாக்களிப்பா? எந்த அதிமுக தொண்டர்கள் வாக்களிப்பாங்க? ஆகையினாலதான் சொல்றோம், இருவரும் தெய்வங்கள் கட்டி காத்த இந்த இயக்கம் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் மக்கள் பணி செய்திட வேண்டும் என்று சொன்னாங்க. அப்ப அந்த நிலைக்கு போக வேண்டுமே ஆனால் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டும். அதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும். அப்படி ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் உறுதியாக தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் ஒன்றுபட்ட அதிமுக வர வேண்டும் என்று தான் விரும்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய பிற நிர்வாகிகளும் ஒன்றுபட்ட அதிமுகவை தான் விரும்புறாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அனைவருமே விரும்பக்கூடியது ஒன்றுபட்ட அதிமுகவை தான். அப்படி ஒன்றுபட்ட அதிமுக இருக்கும் பொழுதுதான் பலம் வாய்ந்த அதிமுகவாக இருக்கும். அந்த பலம் வாய்ந்த அதிமுகவோடு நம்ம எல்லாம் கூட்டணி வச்சா தான் நாமளும் வெற்றி பெற முடியும், திமுகவையும் வீழ்த்த முடியும், 2026 அதிமுகவுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் என்பதில் இவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு பயணிக்கிறாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் மாற்று கருத்தோடு மாற்று சிந்தனையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒத்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உள்ளடக்கிய ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம். அப்படி இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்துவிட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி 2026 இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை அமைப்போம். நன்றி, வணக்கம்.